ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லோரும் ஒன்றா சந்திக்கிறோம். ஒரு ரியாக்ட் வீடியோ இது. ஏன்னா தக் லைஃப் வந்தப்போ பப்ளிக் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த படம் பார்த்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் போட்டுருவோம், அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அந்த இப்போ தான் ரீசனாக நான் வந்து ரிவ்யூவர் அப்லோட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த படத்தில் பப்ளிக் ரிவ்யூ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம அதுதான் பண்ண போகிறோம். வாங்க, பெஸ்ட்டு நான் பார்த்த ஓரளவுக்கு எடுத்து வச்ச பெஸ்ட்டு பப்ளிக் ரிவ்யூடைய ரியாக்ட். ஹியர் வி கோ. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே எப்படி இருக்காரு பாருங்க, தலைவன் இருக்கிற போஸே. வாங்க, நான் எப்பவுமே பிங்கோ பாக்ஸ் தாங்க நம்புவேன். பிங்கோ பாக்ஸு ஸ்ருதி ரெண்டு தான். ஆனால் பிங்கோ பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புவேன். ஏன்னா நம்ம பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் கரெக்டாக பேசுவாங்க. ஸ்ருதி கூட சம்டைம்ஸ் சொதப்பி விட்ருவோம். இவன் படம் ஒரு மாதிரி இருக்கும், இவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் கரெக்டான இதுதான் பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் நான். இட்ஸ் கோ இன் 3, 2, 1 கோ. காதல்னாலே மணிரத்னம், காதல்னாலே மணிரத்னம். இப்போ ஃபுல்லா கள்ள காதல்னாலே மணிரத்னம் ஆயிடுச்சு. ப்ரோ அதான் பார்க்க முடியல ப்ரோ. ரொம்ப சுமார். என்ன ப்ரோ ஆச்சு? ஒரே சொல்றாரு. இல்ல தெரியல, இது மணி கமல் படம் மாதிரியே இல்ல. ஒரு மாதிரி தெரியல. இது ஒரே நல்ல விஷயம்னா கமல் தான். கமல் சார் நல்லா பண்றாரு, அவ்வளவுதான். மத்தபடி இருக்கு ஏதோ ட்விஸ்ட்னு வச்சிருக்காங்க. ஏதோ இல்ல, சுமார் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம நாயகனுக்கு அப்புறம் வர மணிரத்னம் கமல் படம் வந்தோம். பட் இது அவ்வளோ இல்ல. எஸ்டிஆர் ரோல் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது. பட் அகைன் அவ்வளவுதான். ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளவு கிடையாது, கம்மி தான். ஃபுல்லா கமல் சார் வராரு. பட் கதை எங்கேயோ போகுது, எங்கேயோ வருது. எதுக்கு போகுதுன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே கூட சொல்ல முடியாது, சுமார் தான். ஒன் டைம் வாட்சபிள், ஆவரேஜ். சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது, பட் வாட்சபிள். கமல்ஹாசனுக்காக பார்க்கலாம். எஸ்டிஆர் பார்க்கலாம், அவர் மாஸ் தான். சிம்பு விஜய் த்ரிஷாவோட அது சும்மா தான் ப்ரோ, எதுவுமே இல்ல. எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியல, அவ்வளவுதான். அதெல்லாம் நல்லா. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமாங்க மைண்டில் வந்துச்சு, விடாமுயற்சி படம். த்ரிஷா அவர்கள் தியேட்டரில் பார்த்துட்டு அங்கேருந்து அழுத்த கத்துற, த்ரிஷா ஆக்டிங் சூப்பர் அப்படி கத்துறாங்க. நல்லா இருக்குன்னு அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படம் பார்த்துட்டு எங்கேயாச்சும் மேடம் பார்த்துதால ஏதாவது கமெண்ட் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது மட்டும் தான் மைண்ட் வச்சு. அவங்க அந்தளவுக்கு ஓப்பனாக இருந்தாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கோம், படம் ஆவரேஜ் தான் தெரியுது, நான் பார்த்தா நம்ம திட்டலே, நல்ல படம் நல்லா இருக்குன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது எதார்த்தம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக அவங்க பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ்டிஆரோட பேர் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுச்சு. ஐ டோன்ட் நோ வை. எப்படி இருக்காரு பாரு தலைவன். பெஸ்ட் ஆஃப் டைம் நாயகனே ரீ-ரிலீஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ப்ரோ. 190 ரூபாய்க்கு அதுவே ஒர்த்து ப்ரோ. ப்ரோ படம் எடுத்ததே சொதப்பல் தான் ப்ரோ. பெஸ்ட் ஆஃப் டைம் நாயகனே ரீ-ரிலீஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ப்ரோ. 190 ரூபாய்க்கு அதுவே ஒர்த்து ப்ரோ. ப்ரோ படம் எடுத்ததே சொதப்பல் தான் ப்ரோ. நாயகனே ரீ-ரிலீஸ் பண்ணிருக்கலாம் சீரியஸா. அதே பண்ணியிருந்தா கூட 190 ரூபாய்க்கு ஒர்த்து ப்ரோ. இந்த படத்தை 190 ரூபாய்க்கு கொடுத்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. படம் எடுத்ததே வேணாங்கிற இல்ல த்ரிஷா எஸ்டிஆர் செய்து எஸ்டிஆர் ஒரு கம்பேக்கா 3 படம் இருக்குது. அது நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி அவுடேட்டடான ஒரு ஸ்டோரி கொடுப்பாங்களா? இப்ப எஸ்டிஆர் நல்லா இதுவா இருக்கிறதுனால ஓகே நான் போய் பாக்குறேன், பெரிய பாய் காப்பாத்தி விட்டுருக்காரு, மிச்சபடி எல்லாம் ஒன்னும் இல்ல. அடுத்த சீன் என்னன்றது நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். மணிரத்னம் கமலஹாசன் மாதிரி ஒரு லெஜண்ட்லாம் இது பண்ணி இப்ப இந்த கன்னட பிரச்சனை இதெல்லாம் இது பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன் கொடுக்குற ஒரு நல்ல கதை நீ உள்ள கொடுத்தனா ஓகே. ரொம்ப சுமாருங்க, பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இல்ல என்ன எதிர்பார்க்கறது, நாயகன் அது இதுன்னு கமல் இஷ்டத்துக்கு பேசினார். அவரு எதுக்கு இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல. படத்துல இந்த எஸ்டிஆர் கேரக்டர், த்ரிஷா கேரக்டர் இதெல்லாம் யாரும் வேணா போட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு இவ்வளவு பெரிய ஹீரோ, இவ்வளவு பெரிய ஹீரோயின்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை நாயகனோட எல்லாம் அவர் எப்படி மனசாட்சியோட அவர் கம்பேர் பண்ணாருன்னு புரியல. மியூசிக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல படத்துல. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசினா அவ்வளவு நல்லது. ஒண்ணுமே இல்ல படத்துல. ரொம்ப முக்கியம், ரொம்ப ஒண்ணுமே இல்ல. ஏதோ ரொம்ப காமா இருந்தது, தியேட்டரே காமா இருந்தது. ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இல்ல, என்ன சொல்ல, ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம ட்ராகா இருக்கும், செம்ம ட்ராக். அப்படியே ஸ்னெயில் பேஸ்ட் நரேஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. படம் வந்து டெம்ப்ளேட் படம் தான். கேங்ஸ்டர் படம் எப்படி இருக்கும், அரைச்சமாவே போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க. மணிரத்னம் நல்லா இருக்குல்லேப்பா, மணிரத்னமோட கெட்டு போச்சு. கழுத்து பூப்பது அவ்வளவுதான் மொக்க படம். இருக்கிற மணியை பத்தி ஒண்ணே ஒண்ணுதுன்னா, காதல்னாலே மணிரத்னம், காதல்னாலே மணிரத்னம்னா. இப்ப ஃபுல்லா கள்ளக்காதல்னாலே மணிரத்னம்னு ஆயிடுச்சு. எல்லாமே கள்ளக்காதல். இப்ப கடைசி வந்து இது பண்ணுங்க, ஒரு இதை நீ கொடுக்குற, ஓகே அலைப்பாயுதே நான் பார்த்தேன், நல்லா முடிச்சிருந்ததுயா, அலைப்பாயுதே தான்யா அப்படியா. அப்படியே இந்த ஜென்ரேஷன் ஏத்த மாதிரி ஓகே கண்மணி கொடுத்த, ஓகே அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். வெறியாவது அவனுக்கு கள்ளக்காதலுக்கு மணிரத்னமா அப்படின்ற மாதிரி இருக்கு. செக்க சம்பந்தமானோம். அரவிந்த் சாமி வச்சிருப்பாப்ல, ஜோதிகா மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும். சைடுல வந்து பேர் என்னடாவ, அதித்தி ராவ் மாதிரி ஒரு வப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சுகர் பேபின்னு பாட்டு போடாதீங்க, சுகர் டாடின்னு போடுங்க. அவங்க அதுதான் போட்டிருக்காங்க. அவங்க சுகர் டேடின்னு தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல் ஃபுட்டேஜ்லேயே தெரிஞ்சுது. அப்புறம் ஓவர் லிப்பில் அவங்க சிங் பண்ணி தான் சுகர் பேபி கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான டைம் கரையவே இருக்காங்க போல. ஸ்டில் சுகர் பேபி வந்து சுகர் டேடியோட டீசெண்டான நேம் தான். ஐ திங்க் தட்ஸ் வாட் தே அரைவ்ட் வித் திஸ். எப்படி சொல்றது, சமுதாய சீரழிவு அப்படின்ற மாதிரிலாம் பேச வரல. நல்லா இருந்தா நான் பாக்குறேன், இது நல்லா இல்ல அவ்வளவுதான் சொல்றேன். அந்த மாதிரிதான் ஓவரா போட்டு இதுதான் படம். ஓகே மணிரத்னம்ன்றது ஒரு பிராண்ட், நான் நம்பி நான் வந்து படத்தை பார்த்தா என்னையா இருக்குது. இது வந்து கதை கமலஹாசன் கொடுத்துறாங்க. அவ்வளவு பேரு கமலஹாசன் இருந்தாங்க. இருங்க எவிடன்ஸ் எடுத்துட்டாரு பாருங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்க. கமலஹாசன் தான் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா மணி எல்லாரும் நல்லா குனிய வச்சிட்டாரு. நல்லா இல்ல சார், நான் தூங்கிட்டேன் சார். நானு செஞ்சுட்டாங்கிறதுக்கு எப்படி ஒரு வேர்டு இருக்கா, மணி நல்லா கொடி வச்சிட்டாரு அப்படின்னு. என்னடா இது புதுசா சொல்றீங்க? டேய் எங்க இருக்கிற எல்லாம் பிடிக்கிறீங்க, எப்படா யோசிக்கிறீங்க அதெல்லாம்? நல்லா இல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா மணி எல்லாரும் நல்லா குனிய வச்சிட்டாரு. நல்லா இல்ல சார், நான் தூங்கிட்டேன் சார். நானு பரவாயில்ல, போர் அடிச்சா ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, அவங்க ப்ரமோஷன் பண்ண அளவுக்கு இல்ல. ஏய் படமே போர் அடிச்சா பார்க்கலான்ற, படம் பார்க்குறப்ப போர் அடிச்சா என்னடா பண்றது? எனக்குலாம் அப்படிதான் இருந்துச்சு. தமிழுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா வந்து பார்க்கலாம். இப்ப கன்னடா கேஸ் போதில்ல, அதனால வந்து பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடு தான், ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். எஸ்டிஆர் அந்த காம்போ, த்ரிஷா காம்போ மட்டும் 2-3 காம்போ இருக்கும், அது மட்டும் தனியா தியேட்டர்ல போய் பாருங்க, அதுதான் நல்லா இருக்கும். அவங்களோட தான் ப்ரோ கதையை கடைசி வரைக்கும் அவங்க தான் கொண்டு போவாங்க. கடைசியில கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். நல்லா பண்ணிருக்கலாமா? கடைசியில கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஓகே தான், ஆனா கொஞ்சம் லாக் ஆன மாதிரி. எந்த போர்ஷன் லாக்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. த்ரிஷா தான் கொஞ்சம் மெயின் லீட் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ஜி, ஒரு தடவை பார்க்கலாம் ஜி. சாட்டிஸ்ஃபைட்லாம் சொல்ல முடியாது, சாட்டிஸ்ஃபைடே இல்ல படம். என்ன எதிர்பார்த்தீங்க? நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி நாங்க வந்து 6 பேர் 10 பேர் டிக்கெட் போட்டேன். நானு வந்ததே 5 பேர் தான், ஏன்னா அவன் செமஸ்டர்னு போயிட்டாங்க. உள்ள போய் பாக்குறேன் யாருமே இல்லை ஜி, பாதி தியேட்டரே இல்லை ஜி. அவங்களுக்கு ஏற்கனவே படம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனா அவ்வளோ எஸ்டிஆர் அவரோட இதெல்லாம் பக்கவா இருந்துச்சு, பட் ஆனா கதை நல்லா இல்ல. வட சென்னை மாதிரி இந்த ராஜம் முன்னாடிடா நானு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிக்கிறாப்புல, சிம்பு நல்லா நடிச்சிருக்கிறாப்புல, கமல்ஹாசன் தான் ஹீரோ. அதுல நல்லா இருக்குது, பார்க்கலாம். எஸ்டிஆர் சூப்பரா நடிச்சிருக்காரு, கமல் வேற லெவல். எனக்கு இன்னும் செக்க சிவந்த வானத்தை திரும்பி பார்த்த மாதிரி இருக்கு. கமல் சார் எப்படி இருந்தாரு? கமல் சார் இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு, பார்த்த படத்தே பார்த்த மாதிரி இருக்கு. அதேதான் சேம் செக்க சிவந்த வானம் பார்த்திருக்கீங்கல்ல, சேம் அந்த என்னத்த சொல்றது தக்லைஃப். ஏய்
நான் இப்போ சொன்ன புரிஞ்சுதா இல்லையா? செக்கச்சோதானுமே பார்த்த மாதிரி இருக்குன்னா அப்போ கதை எப்படி இருக்கும்? செக்கச்சோதம் வர மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது. அப்பம் புள்ள சின்ன வயசுல செத்து போனதை எடுத்து வளர்க்குறாரு. அது என் கதை சொல்லணும். கொஞ்சம் பாக்குறவங்க வேணாங்க அதெல்லாம். இன்னும் சொல்ல மாட்டானுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்புவோட ஆக்டிங், கமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எஸ், த்ரிஷாவும் நல்லா பண்ணிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், சாட்டிஸ்ஃபைட். முத்துமலை பாட்டை தூக்கிட்டாங்க. அந்த பாட்டுக்காக அதெல்லாம் நல்லா கம்பேக் நல்லா கொடுத்துருக்காரு எஸ்டிஆர். படம்லாம் நல்லா இருக்கு. அந்த பாட்டுக்காக தான் வந்தோம், பாட்டை தூக்கிட்டாங்க. அவங்க கேரக்டர்ல தான் அந்த பாட்டு. அந்த பாட்டை தூக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஆர்வேஸ் தாங்க. என்னாச்சு, என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி இருந்தது படம்? எதனா டிஃப்ரெண்டான ஸ்டோரியா எதிர்பார்த்தோம். நார்மல் ஸ்டோரி தான், யூஷுவல் ஸ்டோரி தான், யூஷுவல் கேங்ஸ்டர் ஸ்டோரியா தான் இருந்தது. கொஞ்சம் மியூசிக்கும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து ஆல்பம்ல இருந்ததெல்லாம் படத்துல இல்ல. எஸ்டிஆர் நல்லா தாங்க நடிச்சிருந்தாங்க. நல்ல காம்பினேஷனா இருக்கு. கமல் அண்ட் எஸ்டிஆர் நல்ல காம்பினேஷனா இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா தாங்க. மனசாட்சியெல்லாம் இவ்வளோ பேசுறீங்க. ஸ்லோவா போச்சு. நார்மலா கேங்ஸ்டர் படம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் காப்பாத்து நினைச்சேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்லன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் விவேகத்தை இன்ஸ்பயர் படம் எடுத்திருக்காங்க. சோ ரிவெஞ்ச்ன்ற பேர் விவேகத்தை இன்ஸ்பயர் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் விவேகம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அதுல கொஞ்சம் கதை இருக்க முடியல, எதுவுமே இல்ல. கமல் லுக்ல செகண்ட் ஹாஃப் பார்க்கவே முடியல. ஃபுல்லா அந்த லாங் ஹேர் தாடில வச்சு சுத்தம் பார்க்கவே முடியல. எஸ்டிஆர் காப்பாத்திரணும், பட் எஸ்டிஆர் ஸ்கோப்பே இல்ல செகண்ட் ஹாஃப்ல. Bro woke up and decided to destroy Taglif போய் வந்து bro is just spitting the facts all over the internet. கதை இருக்கும், பட் எதுவுமே இல்ல. கமல் லுக்ல செகண்ட் ஹாஃப் பார்க்கவே முடியல. ஃபுல்லா அந்த லாங் ஹேர் தாடில வச்சு சுத்தம் பார்க்கவே முடியல. எஸ்டிஆர் காப்பாத்திரணும், பட் எஸ்டிஆர் ஸ்கோப்பே இல்ல செகண்ட் ஹாஃப்ல. இன்டர்வலுக்கு ஏதோ ட்ரை பண்ணி வச்சாங்க, பட் செகண்ட் ஹாஃப் ஸ்கோப்பே இல்ல. கிளைமேக்ஸ் ஃபைட் பண்றாங்க, ஏதோ பண்றாங்க, தவிர எப்படா படம் முடியும்? இந்த படம் இன்டர்வல் ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துலயே தெரிஞ்சு போச்சு அரை மணி நேரம் படம் முடிஞ்சு. த்ரிஷா எதுக்கு ஒத்துட்டானே புரியல. இதுக்கு முன்னாடி குட் பை லைக்லயே ஓகே ஏதோ பண்ணி நாங்க விடா போய் வச்சலாம், பட் இது எதுக்கு ஒத்துட்டானே? யாருமே சிம்போல இருந்து கமல் இருந்து எதுக்கு இந்த படம் ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. இந்தியன் டூ இது வந்துட்டு ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணோம். லாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக். செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த லாக் இதுல காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. சிரிக்கிறீங்க. ஓப்பனா சொல்லக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா கேரக்டர்ஸ் சொல்ற அவங்க தந்த வேலை கரெக்டா முடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். அவங்க லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் தான். அவங்க 10 minutes பார்த்தேன் ப்ரோ. அவங்க ரெண்டு பேருக்குமே நாயகன் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு தேவையில்லை ப்ரோ. படமா பார்த்தா ஓகே. என்ன சொல்றது இல்ல ப்ரோ, ஒரு 7 கொடுக்கலாம் 10க்கு. படம் வந்து பாதியில ஒழுங்கா கவர் பண்ணாம பாதியில டிராப் அவுட் பண்ணிட்டாங்க கதையை. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்ல போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட் ஹாஃப் போயிடுச்சு. எஸ்டிஆர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. கமல்ஹாசன் எனக்கு அதுதாங்க புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு ஒரு கதை ஓரியன்டா ஒரு பில்டப், ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். என்ன கேங்ஸ்டர், என்ன வேர்ல்டு, என்ன சிட்டி, என்ன ஃபேமிலி டைனாமிக்ஸ், அது ஒரு பில்டப் ஒன்று இருக்கும், செட்டப் ஒன்று இருக்கும். அண்ட் தென் யூ கேன் டேக் ஆஃப்ல. ரன்வேல நல்லா போய் தானே டேக் ஆஃப் பண்ண முடியும். ஐ திங்க் இட்ஸ் a very bad time for this analogy. Very sad thing because it happened with London bound flight from Ahmedabad. I'm sorry. பட் சொல்கிறேன் நான், ஒரு ஒரு பிக்கப் ஒரு செட்டப் ஒன்று இருந்தால் தானே அப்புறம் அதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு நல்லா இருந்துச்சு அன்டில் தட் இந்த நேபாள் சீக்வன்ஸ், அந்த காத்மாண்டுன்னு போனாங்க பாருங்கள், அது அப்புறம் படம் இட் வாஸ் டவுன் ஹில். ஓகே, செகண்ட் ஆஃப் சீக்கிரம் போயிடுச்சுன்றாங்க. செகண்ட் ஆஃப் வாஸ் ட்ராகி செல். ஃபைட் சீக்வன்ஸ் கதையே நகராமல், எந்த கேரக்டர்ஸ் மோட்டிவேஷன்ஸு கன்விக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல், கேரக்டர் ஆர்க் இல்லாமல், சும்மா இட் வாஸ் இன்னும் ஃபுல்லாக ஃபில்லர்ஸாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப். டு பி ஆனஸ்ட் அதுதான் கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபே பரவாயில்ல, ஏன்டா செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே பண்ணலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல தேவையில்ல ப்ரோ, ஒரு ஆண்டு ஒரு வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. அவ்வளோதான் ப்ரோ. அது வந்து நாயகன் படம் மாதிரி தான். ஆனால் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண நாயகன் அளவுக்கு எனக்கு இல்லை. எனக்கு நாயகன் எதிர்பார்த்து வந்தான். எல்லாமே அவுட்டேட்டடாக தான் இருக்குது. அடுத்த சீன் வந்து இப்ப ஒரு 10 வயசு கூட ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்குது. இப்ப ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ படம்னா ஒரு ஹைப் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும். இப்ப வரது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஒரு கமர்ஷியலா எடுக்கன்ற பேர்ல படத்தை பாக்கணும்னு எதை கொடுத்தாலும் பாக்குறாங்க. ஸ்டோரி அவுட்டேட்டட் தான் ப்ரோ. இப்ப வந்து ஒரு நார்மல் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு நமக்கு ஒரு எமோஷன் இருக்கும்ல, ஒரு படத்துல நம்ம கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகிற மாதிரி எதுவுமே சீன்ஸ் இல்லை.
பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்பயும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணிட்டாரு. ஆனா மணிரத்னமா இப்ப தளபதி நாயகன்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் சாரும் கமல் சாரும் இது பண்றாரு. ஒரு இதுல இருக்கும் ஒரு ஐப்பு பத்தாவதுக்கு எஸ்டிஆர் வந்திருக்காரு. சரி படம் நம்மள ஓகே மணிரத்னம் சார் 2 பெரிய ஆக்டர் வச்சு அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் சேர்த்து எடுக்கிறாரு. சரி கண்டென்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் தான். அதுதான் அவன் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. அசோக் செல்வனுக்குலாம் ஏதோ இது பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் இப்ப துல்கர் சல்மான் வந்து பண்ண வேண்டிய கேரக்டர் எஸ்டிஆர் பண்ணிருக்காரு. அவரு நல்லா பண்ணிருக்காரு. மற்றபடி படம் வந்து பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கும். மற்றபடி இந்த ஆடியன்ஸ் பிடிக்குமான்னு தெரியல. மற்றபடி பார்க்கலன்னா ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து. ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா போயிடுச்சு. லாஸ்ட் ஆனால் நல்லா முடிச்சிட்டான். ஆக்சுவலி மணிரத்னம் படமையே இல்லை, எமோஷனலாக லாஸ்ட்டை முடிச்சான். நல்லா இருக்கான். நல்லா தான் வச்சிருக்கான். அதெல்லாம் படத்தை சர்ப்ரைஸ் ப்ரோ, சொல்ல முடியாது. ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சு, கதை எப்படி ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி இதுவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆனால் ஸ்பீடாக போயிடுச்சு. நல்லா இருக்கு, ஒன் டைம் ஆச்சு. கமெண்ட் செக்ஷன் ஏதாவது போய் பார்ப்பாங்க. கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் சேஃபா வெரி அப்ரிஷியேட் மிஸ்டர் கமல்ஹாசன் பிகாஸ் ஹி லவ்ஸ் கர்நாடகா பீப்புள்ஸ் பை சேவிங் கர்நாடகாஸ் பண்ணி கீப் இட் அப். என்ன வேணும் உனக்கு ஆடியன்ஸ்? ஸ்லீப் பேட் வேணும் எனக்கு. ஆடா பாருங்களா. பெஸ்ட் வாட்ச் ஆன் ஓடிடி, நாட் வாட்ச் ஆன் பிக் ஸ்க்ரீன், ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி. தக் லைஃப் இல்லை நோ லைஃப். மணிரத்னம் தூக்கம் வர மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அஞ்சலுக்குள்ள வண்டி மற்றும் மாமனாரின் இன்பு. ப்ளூ சட்டமாரன் கொடுத்த பேர் இது, மாமனாரின் இன்பு. படத்தின் இன்ஸ்பிரேஷன் மூவிஸ் தக் லைஃப். தமிழ் ஃபேன்ஸ் 100% உண்மையை பேசுவாங்க. ஐ லவ் தமிழ் ஃபேன்ஸ். True. Rational Tamil audiences are. Good thing I'm from Bangalore. Movie got banned. Nice. Overall, eager. Actually, movie got banned. Because nice democratically, it's very bad thing that happened for Thug Life. You can boycott it if you don't want. You don't wish to movie. You can just skip it. But getting banned and all. Overall, eagerly waiting for Superstar's next movie. Cool. Maybe Lokesh Kanagaraj தான் போல. வேறு லெவல் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி சொல்கிறவங்கள பயன்பாடு உடனே தடை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் பி லைக், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் இந்த மன்னிப்பு நீங்கள் கேட்கக்கூடிய மன்னிப்பல்ல, இது அதற்கானதல்ல. அந்த மன்னிப்பை கேட்க மாட்டேன் என்றால் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்கு மன்னிப்பாக கொள்க. ஆனால் இந்த மன்னிப்பை அந்த மன்னிப்பாக ஏற்காதீர்கள் என்று சொல்ல விழைகிறேன். நீங்கள் இந்த மன்னிப்பை அந்த மன்னிப்போடு முடிச்சு போடுவது மன்னிக்க முடியாது என்று கூறுகிறேன். ஆகவே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறவில்லை. அவனுங்க படத்தோட ரிசல்ட்டை முன்னரே தெரிஞ்சுட்டு தடை போட்டானுங்க. தலை நீ வேற லெவலு. தக் லைஃப் இல்லை, செக்கச்சதானம் 2 ரைட்டு. நல்லா ஃபயர்ட் அப் ஃபார்மாக தான் இருக்காங்க. இன்னொன்று ஓப்பனிங் மட்டும் நல்லா இருந்துச்சு, அதுக்காக மட்டும் உள்ள கார்ட்டூன் எடுத்து வச்சிருக்கேன். பப்ளிக் ரிவ்யூ தான், தக் லைஃபோட பப்ளிக் ரிவ்யூ. ஒரு தடவை பார்க்கலாம் படம், கண்டிப்பா பார்க்கணும்னு எனக்கு தோணுது. காசை வேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். எல்லாம் ரிவ்யூ ரொம்ப என்ன ஃபார்ம்ல சொன்னா பார்த்தீங்களா? ஒரு தடவை பார்க்கலாம் படம், கண்டிப்பா பார்க்கணும்னு எனக்கு தோணுது. காசை வேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். முன்னாடியே எல்லாம் ரிவ்யூ ரொம்ப நெகட்டிவா இருந்தது. ஸோ தெரியும் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்தா ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கும், கேவலமா இருக்கும். மனசு கஷ்டத்துல இருக்கான், வேணாம் முடியல. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டீசெண்டா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா ரொம்ப ஜப்பா எடுத்துட்டாங்க. பட் தெரியல, எனக்கு அப்படி தோணுச்சு. மேபி அது சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நேஷனல் ஆந்தமும் நிறைய ஹாலிவுட் பாட்டையும் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் மூஞ்சி கட்டிட்டு வரேன் ப்ரோ. புரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணதை மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. 2 பேரும் பெரிய ஹீரோஸ், கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கேவலமா இருந்துச்சு படத்துல. பொறுமையா வந்து பாக்குறதே பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் படம், கண்டிப்பா பார்க்கணும்னு எனக்கு தோணுது. காசை வேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா படம்? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. பட் எப்படி சொல்றது, ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நான் அதை நம்பி தான் வந்தேன்.
பட் கதையே இல்ல சொல்ல போனா. அப்ரிஷியேட் பண்றேன்னா என்ன விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணீங்க படத்துக்கு? சென்டிமெண்ட் ஓகே நல்லா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. அவங்க அண்ணன் தங்கச்சி அந்த சீன் கடைசி அந்த கோட் கொடுத்தார்ல, ஸோ கடைசியில் இது காப்பாத்தினார்ல, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சிலம்பரசன் அண்ட் கமலோட காம்பினேஷன் அது எப்படி? ஓகே தான், நல்லா இருந்தது. அவங்க காம்பினேஷன் நல்லா இருந்தது. பட் வந்துட்டு ரொம்ப சிங்க் ஆகலை. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை எதுவுமே. நீங்க ரொம்ப டிசப்பாயிண்டடா இல்லைன்னா ஓகேவா அந்த மாதிரி? இல்லை ஓகே தான். நீங்க எக்ஸ்பெக்ட் லெவலுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆமாம், த்ரிஷா தானா பிடிச்சிருந்தாங்க. மனசு கஷ்டத்துல இருக்கான். வேணாம் பரவாயில்ல, டீசெண்டா இருந்தது. டீசெண்டா இல்லை, ஆவரேஜ் தான். என்ன பிடிச்சது உங்களுக்கு? எதுவுமே டீசென்ட் அடிஷன்ல இல்ல பிடிக்கலையே. ஒரு விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்றேன்னா என்ன விஷயத்துக்கு நீங்க அப்ரிஷியேட் படத்தை பார்த்து? எஸ்டிஆர் ஆக்டிங். எஸ்டிஆர் ஆக்டிங் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை. பாட்டு சாங்ஸே முத்தமலை பாட்டுலாம் வைக்கவே இல்லை, பாட்டே இல்லை அதில். பிஜிஎம்ஸ்லாம் அவ்வளோ சொல்லிக்கிற அவ்வளோக்குலாம் இல்லை. படம் ஆவரேஜ் தான், இவ்வளோ ஆவரேஜ் கூட சொல்லலாம். நீங்க டிசப்பாயிண்டா இல்லைன்னா ஓகேவா அந்த மாதிரி நிலைமை இருக்கீங்க? முன்னாடியே எல்லாம் ரிவ்யூ ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. ஸோ தெரியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால ஓகே தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கும், கேவலமாக இருந்தது. நல்லா தாங்க இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அவங்கவுங்க வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் பண்ணாங்க. பேர் வச்சுட்டு நீங்கள் ஃபைட் புதுசாக பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் ஆக்டிங் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை ப்ரோ, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் தான் ஆக்சுவலாக அந்த படம். ஒன்றுமே இல்லை. ஜில்லா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விவேகம் மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ஜில்லா மாதிரி இருக்குது. அதுதான் படம். தலைவன் அப்படியே மாற்றி சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜில்லாவே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் விவேகம் இருந்துச்சு. கமல் ஓகே, சிம்பு ஒன்றும் இல்லை ப்ரோ. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்டர்வல் பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஆக்சுவலாக இன்டர்வல் வந்து செக்மெண்ட்டே எனக்கு அந்த இன்டர்வல் செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடுக்கு போட்ட மாதிரி இருந்தது மியூசிக். மற்றபடி பெருசாக எதுவும். பட் ஓகே, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இஸ் ஓகே. பட் சாங்ஸ் எங்கேயுமே யூட்டிலைஸே பண்ணல. பாதி பாட்டு வரவே இல்லை. விண்வெளி நாயகா டைட்டில் கிரெடிட்ஸில் வருது. அந்த நிறைய இன்னொரு முத்தமழை அந்த பாட்டு வரவே இல்லை, படத்திலே வரல. எதுக்குன்னே தெரியல. இந்த படத்துக்கு இத்தனை சாங்ஸ் தேவையே இல்லை. ஐயோ முடியல, உட்கார முடியல. ஆக்சுவலாக 2.25 மணி நேரம் தூக்கம் தான் வருது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தூங்கிட்டேன் லிட்டரலாக. செம்ம ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்க்ரீன் பிளேவே ரொம்ப டெத் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஒன்றுமே நடக்கல. நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஆன் த ஸ்க்ரீன். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விவேகம் எடுத்து வச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் ஜில்லா எடுத்து வச்சிருக்காங்க. அதான் ரியாலிட்டி. நல்லா இல்லை. என்ன அவ்வளோ ஒர்த்தா இல்லைண்ணா படம். ஸ்க்ரீன் பிளேயே சமம் பண்ண முடியல. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ கேரக்டர்ஸ் வராங்க, அப்படியே எதுக்கு வராங்கன்னு தெரியல. அங்கங்கே படமே கதையே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை. எதுவுமே நல்லாவே இல்லை, அவ்வளோதான். இன்னொரு வாட்டி கமலஹாசனுங்கிற ஜீனியஸ் வந்து சரியாக பிளேஸ் ஆகலை. சிம்புவோட ஆறாவும் பெருசாக இல்லை. அந்த ட்ரெய்லரில் பார்த்தல 2 பேர் கிளாஷ் அந்த மாதிரி ஏதாவது ஃபியர்ஸாக இருக்கும் ட்ராமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தான் என்ன படம் அப்படின்னு ஒரு மாதிரி கம்ப்ளீட்டே இல்லை. கதை ஒரு ஸ்க்ரீன் பிளேவே ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒர்த் இல்லை. ஒரு விஷயம் நல்லா இருக்கு. என்ன சொல்லுவீங்க? விஷுவலைசேஷன் எப்பயும் போல மணிரத்னம் படத்தில் இருக்கும் இல்லையா, பக்காவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. நிறைய ஊரை சுற்றி வராங்க, எதுக்குன்னு தெரியல. ஒரு கேங்ஸ்டர் படம்ன்றத ஒரு கம்ப்ளீட்டாக கொடுக்கணும்னு ஒரு ட்ரை பண்ணிருப்பாங்க போல. ஆனால் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அவ்வளோதான். மியூசிக் ஓரளவுக்கு ரஹ்மான் மியூசிக் அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை படத்தை. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான். நல்லா பண்ணியிருக்கப்பா. நிறைய கேள்வி கேட்குறீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர். நான் இதுதான் பண்ணணும் நினச்சிட்டே இருந்தேன். தக்லீஃபோட பப்ளிக் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு. ஓவரால் சப்மிட்டப் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களே பேசிட்டாங்க. இட் வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங் டு see such a legends of மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் along with STR அண்ட் த்ரிஷா அவர்கள், அபிராமி அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு போர்லி ஹாஃப் குக்டு ஹாஃப் பேக்டு டிசாஸ்ட்ரஸான ஒரு படம் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஷாக் தான். ரியலி டிசப்பாயிண்டட் வித் தக்லைஃப். திஸ் இஸ் ஜஸ்ட் பப்ளிக் ரியாக்ட். ஆல்ரெடி பப்ளிக் ரிவ்யூ படம் பார்த்துட்டு வந்துடுச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரியாக்ட் வித் அது எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் என்னடா ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, நமக்கு அது எவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்துச்சு, நான் அப்படி ஃபீல் பண்ணேன். எல்லாத்தையும் ஒரு எமோஷனலி இதை கன்வே பண்ண நினச்சேன். திஸ் ஜஸ்ட் அ பப்ளிக் ரிவ்யூ ரியாக்ட் தான் இது. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு த பப்ளிக் பிங்கோ பாக்ஸ் ஆஸ் வெல் அஸ் திஸ் நியூ சேனல் தட் ஐ ஃபவுண்ட், நியூஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஷவுட் அவுட் டு தெம் அஸ் வெல். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாசிபிள் ஆச்சு. ஸோ செக் அவுட் த சேனல் அண்ட் வீடியோ அஸ் வெல்.
இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன். நான் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் ஒப்பீனியன்ஸ் ப்ரோ இதை பற்றி ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வேறு ஏதாவது இருக்குது கண்டென்ட் இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்க படத்தை பற்றி தக்லைஃப் பற்றி புலம்பணும் ரன் பண்ணுன்னா ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் கமெண்ட் செக்ஷன் அண்ட் let us know. And if you want to support me, hit that subscribe button. That's the one you can support in coming YouTubers like me. இன்னும் நல்ல வீடியோ கூட சேர்க்கிறேன். Until take up, see you all. Peace out.